எல்லாருமே அவரைக்காயில் பொரியல் செஞ்சுருப்பீங்க, அவரைக்காய் தொக்கு செஞ்சுருப்பீங்க, அவரைக்காய் சாம்பார் செஞ்சுருப்பீங்க. பட் என்ன மாதிரி அவரைக்காய் ஊறுகாய் சாப்பிட்ருக்கீங்களா? வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவரைக்காய் அது சைடில் அந்த த்ரெட் மாதிரி வருது இல்லையா, நூல் மாதிரி, அதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. பட் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நல்லாவே ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 டைம்ஸ் அலசி எடுத்துக்கோங்க. கூடவே பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. நான் 4 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அந்த பொட்டேட்டோ நீங்கள் கட் பண்ணிவிட்டு அந்த அவரைக்காய் கூடவே சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சால்ட் போட்டுட்டு நல்லா பாயில் பண்ண விட்டுடுங்க. பாயில் பண்ணுறப்போ க்ளீனாக பார்த்துக்கோங்க. அவரைக்காய் வந்துட்டு சீக்கிரம் பாயில் ஆகிடும். ஸோ கலர் சேஞ்ச் ஆகிடும் இல்லையா, அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி. இதில் அவரைக்காய் சீக்கிரம் பாயில் ஆகிட்டு இருந்ததுனால நான் அவரைக்காவை செப்ரேட்டாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்துட்டு நார்த் இண்டியன் ரெசிபி. எங்கள் ஹஸ்பண்ட் நார்த் இண்டியன்றதுனால அவர் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க இந்த ரெசிபி. இதில் குக் பண்ண வேண்டியதெல்லாம் எதுவுமே இல்லை. வெறும் இது அவரைக்காவோ பொட்டேட்டோவோ பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கனாக்கா வேலை முடிஞ்சிச்சு. எப்பயாச்சும் லேசியாக ஃபீல் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு இந்த ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. இப்போ பாருங்கள், இங்கே பொட்டேட்டோவோ பாயில் ஆயிடுச்சு. ஸோ அதோட ஸ்கின்னுமே நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கின் பீல் பண்ணி எடுத்துட்ட பிறகு அதை இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் கூட சின்னதாக கட் பண்ணி போட்டு பாயில் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அவரைக்காய் ஆல்ரெடி பாயில் பண்ணி எடுத்து வச்சுருந்த இது கூடவே சேர்த்துட்டு, இது கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லா இருக்குன்றதுனால நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் எடுத்துன்னு இருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடர் அண்ட் நான் 1 ஃபுல் லெமன் எடுத்துருக்கேன். ஸோ அது நல்லா ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பாக சாப்பிட்ணுன்னா இன்னும் ஒரு ½ லெமன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பட் ஸ்பூனோ இல்லை கரண்டியோ எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க, பிகாஸ் அந்த பொட்டேட்டோ எல்லாமே ஒடிஞ்சிடும். இதை மூடி போட்டுட்டு ஓவர் நைட் சோக் பண்ண விட்டுட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை நான் நெக்ஸ்ட்டு மார்னிங் நான் வீடியோ எடுத்திருந்தேன். எவ்வளோ க்ளீனாக அந்த மசாலாலாம் அந்த அவரைக்காய் பொட்டேட்டோவில் பிடிச்சிட்டு இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு பூரி கூடவோ இல்லை சப்பாத்தி கூடவோ சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் புளிப்பாக காரமாக நல்லா இருந்துச்சு. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். பாய்.